ஒரு விஷ் கூட பண்ணல தெரியுமா கால் பண்ணி. சப்பா இந்த லவ் பண்றவங்க தொல்லை தாங்க முடியல. போட்டி கண்மணி, எனக்கு ஏன் கஷ்டம். என்ன கார்த்தி, கரண்ட் சஞ்சய் வர மாட்டேன்ட்டாவளா? வரலன்னு சொல்லியிருந்தாலும் தான் நான் அமைதியா இருந்திருப்பேனே. அவங்க கால் பண்ணாலே எடுக்க மாட்டாக்காவ, என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த கார்ல வருது யாரு? மச்சான் வீட்டுல அம்மாட்ட சொல்லாம இங்க வருமா? இது சரியா? அம்மாவே கார்த்தியை பார்க்க போறோம்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாவ. நீ நடத்து. நான் நடத்துறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் இறங்குங்க. என்ன கார்த்தி வரமாட்டான்னு சொன்னா வந்துட்டான்வே. அதான் எனக்கும் தெரியல, இருங்க வாரேன். ஹே கார்த்தி, பைய பாத்து போ. லூசு பாத்து. சீனியர் கார்த்திமா. சீனியர் பாய் சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸ். சீனியர் ஐ மிஸ் யூ சீனியர். லூசு. மச்சான் கடந்து நீ நடத்து. உன் காட்டுல மழைதான். சஞ்சய் பார்க்க கூடாதெல்லாம் பாக்குறிய, நீ இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிரு. சீனியர். சொல்லுமா. நீங்க எங்கேயும் போவாதீங்களா? எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். சீனியர் நீங்க உண்மையா சொல்றீங்க? ஆமாட்டி லூசு. இது கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்பட்ட மாதிரி. சீனியர் முடிச்சுட்டாங்களான்னு பாப்போம். இவங்க இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி இல்ல. சஞ்சய், நீ உண்மையாவே இந்த இடத்த விட்டு கிளம்புறதுதான் நல்லது. கிளம்பிரு. சீனியர் என்னை இறக்கி விடுங்க, சஞ்சய் வந்திருக்கான். என்னல மச்சான் சஞ்சய், பார்த்துட்டு அப்படியே போற? என்ன விஷயமா வந்த? ஆமா, நீங்க பண்ணிட்டு இருந்த காரியத்துக்கு பார்த்துட்டு அப்படியே போகாம கூப்பிட்டா நல்லா விசாரிப்பாவ. சரில மச்சான், என்ன விஷயமா வந்தேன்னு சொல்லு. ஒன்னும் இல்லல, அம்மா எப்போ வீட்டுக்கு வருவீன்னு கேட்காவ, சீக்கிரமா வரணுமா. அப்ப சீனியர் நீங்க வீட்டுக்கே போகாமல வந்தீங்க? அவன் எங்க வீட்டுக்கு போவிட்டான். வீட்டுக்கு போனா என்ன 4 நாளா கிழிச்சிருப்பான். அதனாலதான் அங்கேயே போகும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. சரி வந்தது வந்துட்டீங்க, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியதானே? இனிமே வேற என்ன, நீங்க கேப்ப தூக்கி போடுற மாதிரி ஒரு போட்டோ எடுப்பீங்க, அதுக்கடுத்து சாப்பாடு, அவ்வளவுதானே? ஆமா, அது வரைக்கும் இருங்களேன். நீ சொல்லிட்டியா, இனிமே அவன் எங்க வர போறான். சரி முடிச்சுட்டே போவோம். யாரையும் மறந்துடாதீங்க மேடம். நீங்க ஃபர்ஸ்ட் எங்களை மறந்துடாதீங்க. கிராஜுவேட் ஆயிட்டோம், ஆனாலும் பிரிஞ்சு போறத நினைக்கல. கவலையா இருக்கு. யாரையும் மறந்துடாதீங்க டி, எப்பவுமே நம்ம டச்ல இருப்போம். ஆமா டி. சரி டி, ஃபீல் பண்ணாதீங்க. மேடம் கணக்காவல மேடம் கொஞ்ச நாள்ல மேரேஜ் பண்ணிடுவீங்க. போட்டி லூசு. ஆமா மேடம் மேரேஜுக்கு எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா இல்ல மாட்டீங்களா? கண்மணிதான் சொல்லுங்க, எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா இல்ல மாட்டீங்களா? நீங்களா இல்லாம நான் மேரேஜே பண்ண மாட்டேன் டி. டேங்கப்பா, பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி மேல போட்டுட்டா, என்னால குளிர் தாங்க முடியல டி. போட்டி லூசுகளா. ஐ மிஸ் யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஐ மிஸ் யூ டி. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என்னமோ இங்க இருந்து நம்ம வேற நாட்டுக்கு போற மாதிரி தான். என்னதான் இருந்தாலும் நம்ம உள்நாட்டுக்குள்ளே தானே குப்பை கொட்டுவோம், இங்கே கிடப்போம். வேற என்ன ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தான் நடிப்பாள்வம்மா. வாங்க போவோம். நானும் அதாட்டி சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். கரண்ட் என்ன பண்றான் கரிஷ்மா? ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இல்லங்க, அவன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனான். கார்த்தியை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கேன். இந்த ரெண்டுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், இல்லன்னா அதுலயே முடிச்சுட்டு வந்துரும் போல. நானும் அதாங்க சொல்லணும்னு நினைச்சேன். நானும் ஜெசிக்கு கால் பண்ணி ஜோசியரை போய் பார்த்துட்டு வருவோமா, நாள் குறிக்கிறதுக்குன்னு கேட்கணும்னு நினைச்சேன்.
நாளைக்கு நல்ல நாள் தான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம போய் வேணா பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்த தேதியும் கல்யாண தேதியும் வேணா ஜோசியத்தை போய் குறிச்சிட்டு வருவோமா? ஜெஸ்ஸி கிட்ட தான் கேட்கணும். நாளைக்கு நல்ல நாள் தான், ஆனா நம்ம பொண்ணு இவ வரலையே ஸ்டெல்லா. வேணா ஐஸும் வச்சு பூ வைக்க சொல்லுவோம். ஐஸும் அவனும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே இருக்காங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. ஆனாலும் முறைக்கு அத்தை மாமா பையன்ல, அதனால வேண்டான்னு தோணுது. ஸ்டெல்லா வரட்டுமே. ஸ்டெல்லாமா இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா ஸ்டெல்லா தான் பெங்களூர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வர முடியக்கால. ஆமா, போன வருஷம் வந்துட்டு உடனே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதான் அவன் வந்தா இவா இருக்க மாட்டா, இவா வந்தா அவன் இருக்க மாட்டான். 2 பேரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு எப்படி இந்த கல்யாணத்தை முடிக்க போறான்னு தெரியல. அதெல்லாம் முடிக்கலாம். நான் வேணா ஜெஸ்ஸி கிட்ட கேட்கவா, நாளைக்கு இப்படி ஐஸோ வச்சு பூ வைக்குமா அப்படின்னு. ஐஸுவை வச்சு வைக்கணும்னா எதுவும் நீ சொல்லாண்டா. நாளைக்கு பூ வைக்க வரலாமான்னு வேணா கேளு. சரி, அப்ப அப்படி கேட்டு பார்க்கேன். நாளைக்கு பூ வைக்க வாரம் வரலாமா அப்படின்னு. கேளு. அது யாரமா இப்ப நமக்கு போன் அடிக்கிறது? மைனி. சொல்லுங்க மைனி, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்டே. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன மைனி, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை ஜெஸ்ஸி, நாளைக்கு கரனுக்கும் கார்த்திக்கும் பூ வைக்கலாம்னு நினைக்கோம். வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் உனக்கு ஃபோன் அடித்தேன். நாளைக்கா? தாராளமாக வரலாம். ஆனால் இன்னும் ஸ்டெல்லா வரலையே. ஸ்டெல்லா இந்த வாரேன்னு சொல்லிட்டு இன்னும் வர மாட்டேக்கா. வந்தவளை விட்டது ஏன் தப்பு போல. வாரேன்னு சொல்கிறா, வர மாட்டேக்கா. அதான் நாளைக்கு வேணா ஐஸ் வச்சு இப்படி பூ வச்சிருவோம்மா நாத்தனார் முறைக்கு. ஐஸு வச்சா? ஐஸு சரி மைனி, சும்மா பார்த்துட்டு சம்பிரதாயத்துக்கு பூ வேணா வச்சுட்டு போவோம். அதான் ஜெஸ்ஸி நானும் சொல்கிறேன், சும்மா சம்பிரதாயத்துக்கு பூ வேணா வச்சிருவோம் அப்படின்னு. சரி மைனி. இப்போ சம்பிரதாயத்துக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோசியத்தை போய் நாள் குறிச்சிட்டு நிச்சயதார்த்த தேதியும் கல்யாண தேதியும் குறிச்சிட்டு வந்துடுவோம். சரி மைனி, உனக்கு ஓகே தானே? எனக்கு பரிபூரண சம்மதம். சரி ஜெஸ்ஸி, அப்போ நான் வைக்கேன். நீயும் தம்பிட்டெல்லாம் சொல்லு. சரி மைனி. ஐயோ, திடீர்னு வேற இப்படி சொல்லிட்டாவில. எனக்கு கையும் உடம்புடக்கு காலும் உடம்புடக்கு. நாளைக்கே எல்லாம் வராவலாம். வீடெல்லாம் ஃபஸ்ட்டு ஒதுங்கடிக்கணும். இந்த கார்த்தியை வேற கரண் கூட்டு போயிட்டான். சரி ஃபஸ்ட்டு இதை இவர்கிட்ட போய் சொல்லுவோம். எங்க இந்த மனுஷன் செவுடு மாதிரிலாம் இருக்காரு. சரி அங்க போய் சொல்லுவோம். அங்க கிடந்து என்னத்துக்கு இவ கத்திட்டு இருக்கா? இங்க வரட்டு. அம்மா எதுக்குப்பா இப்படி கத்திட்டு இருக்கா? எனக்கும் தெரியல மக்கா. அங்க கிச்சன்ல கிடந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கு இங்க வந்து ஏதாவது சொல்ல வேண்டியதானே? எனக்கு ஒண்ணும் கேட்கவும் மாட்டேக்கு. கேட்காதுல ஓய் மனுஷா. நான் கூப்பிட்டா உங்களுக்கு கேட்கவே கேட்காத. என்னத்தனால இங்க வந்து சொல்ல வேண்டியதானே? அங்க கிடந்து என்னத்து கத்திட்டு கிடக்க? சரி சொல்லுமா, என்னத்துக்கு கத்திட்டு இருந்த? ஆமா, நான் பேசினாலே இந்த வீட்டுல கத்துற மாதிரி தான் இருக்கு. சரி சொல்லு, என்னத்துக்கு கூப்பிட்டு இருந்த நீ? அதுவாங்க, இந்த நம்ம கார்த்திக்கும் கரனுக்கும் வந்து நாளைக்கு பூ வைக்கலாம்னு சொல்லி மைனி ஃபோன் அடிச்சாவ. நானும் சரி அப்படின்ட்டேன். அட, இது நல்ல விஷயம் தானே. ஆனா ஸ்டெல்லாமா இல்லாம எப்படி? நானும் கேட்டேன். ஸ்டெல்லா பாப்பா வாரேங்க, அடுத்து வரமாட்டேங்க அப்படிங்காவ. சரி இந்த ஐஸ் இருக்கால, அவளை வச்சு நாத்தனார் முறைக்கு பூவை வைப்போம் அப்படின்னாவ. சும்மா சம்பிரதாயத்துக்கு பூ வைப்போம், அதுக்கப்புறம் ஜோசியத்தை போய் நல்ல நாளாக பார்த்து குறிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிடலாம், கல்யாணத்துக்கும் டேட்டை குடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னாவ. நானும் சரி அப்படின்ட்டேன். கார்த்திக்கு கல்யாணமா? சரி டி, அப்ப அவில வர சொல்லிட்டல, வேற என்ன? அதான் வீட்டை நீட் பண்ணாண்டாமா, நாளைக்கே வரேன்னு இருக்காவ. எம்மா, நம்ம வீடே புது வீடு, இதுல என்னத்தை நீட் பண்ண போற? ஒற்றை தூசி எதுவும் கிடையாது. வீடு நல்லா நீட்டா தான் இருக்கு. தொடச்சு மட்டும் போடு, வேற என்ன நீட் பண்ணணும்? சரி அதான் நீ தொடச்சு போடு. என்னது, நான் மட்டுமா? நானும் வாரேன் டி. சரி நாளைக்கு நான் போடுறதுக்கு நல்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்காங்க. உங்க அக்கா வந்தோன்னா அவளுக்கும் ஒரு நல்ல சேலை எடுத்து கட்ட சொல்லு. ஆமா, அந்த கார்த்தி எங்க போனா? அவளை கரண்ட் தான் இங்கே கூட்டு போனான். அவனும் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான். இவளும் போவான்னு கேட்டோன்னு சரி போயிட்டு வாங்க அப்படின்னேன். கார்த்திக்கு நல்ல வாழ்வு, ஒரே ஊர் சுத்துதான். சரி அதெல்லாம் விடு, நீ போய் வேலையை பாருட்டி. ரூமெல்லாம் போய் நீட் பண்ணு. சரி நம்மளே ஈஸியாக வேலை வாங்கிருதாவும்மா.
எங்க நாளைக்கு பூ வைக்க வராவ, எப்படியும் நானும் மைனியும் போய் ஜோசியத்தை பார்த்துட்டு ஆரம்பிச்சுல, சீக்கிரமா மைனி கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி தான் பாப்பாவ. ஸ்டெல்லா வந்த உடனே அந்த மாதிரி முடிக்கலாம், அந்த மாதிரி பாப்பாவ. சரி நம்ம என்ன பண்ண? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றும் பண்ணாண்டா. அவிய என்ன கேட்டாலும் நீ சரி சரின்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லிட்டு இருக்காத. சரிங்க. ஹாய் गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா F15 கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. மறக்காம F15 கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப்